அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை முஹர்ரம் பிறை 9 ஹிஜ்ரி 1447, 4 ஜூலை 2025. தலைப்பு இயற்கை விதி. இயற்கை விதி. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் மனிதர்களை அவர்களுக்கு பயனளிக்கும் விதமாக இயல்பிலேயே நல்ல விதமாக அமைத்து வைத்திருக்கிறான். மேலும் அவர்களை தூய்மையாக வைத்திருப்பதற்காக மார்க்கத்தின் ஷரியத் சட்டங்களை அவன்தான் உருவாக்கி தந்திருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையுமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், யா அய்யுஹன்னாஸு உஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். அதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆகலாம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, மிகவும் உறுதிமிக்க இறையியல் பண்பு ஒன்று இருக்கிறது. ஆன்மீக ரீதியாக அது ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆன்மாக்கள் அனைத்தும் சமநிலையில் இருப்பதற்காகவே அவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மத சட்டங்கள், விதவிதமான வழிபாடுகள், நம்பிக்கைகள் மற்றும் புனித நூல்கள், வேதங்கள் யாவும் இதனை ஒப்புக்கொண்டுள்ளன. அதுதான் அல்லாஹ் இயல்பிலேயே ஏற்படுத்தி வைத்த தன்மையாகும். அதனை பற்றி பின்வருமாறு கூறுகிறான், ஃபித்ரத்தல்லாஹில்லதி ஃபதரன்னாஸ அலைஹா. ஃபித்ரத்தல்லாஹில்லதி ஃபதரன்னாஸ அலைஹா, அதுவே மனிதர்களுக்காக அல்லாஹ் ஏற்படுத்திய இயற்கை மார்க்கமாகும். அவன் படைத்த மார்க்கத்தை எவராலும் மாற்றிவிட முடியாது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். மேலும் இது அல்லாஹுவே ஏற்படுத்தி தந்த ஏற்பாடாகும். சிபகத்தல்லாஹி வமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகத்தன் வநஹ்னு லஹு ஆபிதூன். அல்லாஹுடைய மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுகிறோம். அல்லாஹுவை விட மார்க்கத்தால் மிக அழகானவன் யாருமில்லை. நாம் அவனையே வணங்குகிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். இதுதான் உங்களுடைய தூய்மையான அடிப்படையாகும். இறைவனால் பொருந்திக் கொள்ளப்படும் தன்மையாகும். ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கும் போதிலிருந்தே இதனை அல்லாஹு தஆலா பதிவு செய்து விடுகிறான். இது குறித்து இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லைஸ மின் மௌலூதி யூலது இல்லா அலா ஹாதிஹில் ஃபித்ரா. பிறக்கின்ற எந்த குழந்தையும் இந்த இயற்கையின் மார்க்கத்தில்தான் பிறக்கின்ற எந்த குழந்தையும் இந்த இயற்கையின் மார்க்கத்தில்தான் பிறக்கின்றன. அதன் நாவு அதை பற்றி பேசும் வரை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். பிறவியிலேயே ஒரு மனிதனின் இயற்கையான தன்மை என்பது அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் நல்ல செயல்பாடுகளை செய்வதற்கும் தூய்மையான மற்றும் சிறப்பான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் உயரிய நற்பண்புகளை கொண்டிருப்பதற்கும் தயாராக இருக்கும் பக்குவத்திலேயே குழந்தைகள் பிறக்கின்றன. மேலும் இறைவனை அறிவதற்கான தேட்டமும் பிறவியிலேயே ஒவ்வொரு மனிதனின் ஆழ் மனதில் இருக்கின்றன. மேலும் தன்னை படைத்தவனை நோக்கிய தன்னிச்சையான ஒரு உந்துதல் சக்தியை ஒவ்வொரு மனிதனும் உள்ளுக்குள் கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய நேசர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான், இல்லல்லதி ஃபதரனி ஃபஇன்னஹு ஸயஹ்தீன்.
எனினும் எவன் என்னை படைத்தானோ அவனையே நான் வணங்குகிறேன், எவன் என்னை படைத்தானோ அவனையே நான் வணங்குகிறேன், நிச்சயமாக அவனே எனக்கு நேரான வழியை அறிவிக்கிறான் என்று நபி கூறியதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். எனவேதான் நமது ஆழ்மனதில் பதிந்திருக்கும் அந்த இயல்பான தன்மையின் மூலம் மகத்தான ஓர் இறைவன் நமக்கு இருக்கிறான் என்பதை நாம் உணர்கிறோம். அவனே தனது ஞானத்தால் இவை அனைத்தையும் நிர்வகிக்கிறான் என்பதை புரிந்து கொள்கிறோம். அவனது தொடர் கிருபைகளை அனுபவித்து வருகிறோம். அவனது பேராற்றலை கண்கூடாக காண்கிறோம். அல்லாஹுவின் அடியார்களே, இந்த இயல்பான தன்மையின் மூலமாகவே ஒரு மனிதன் தமது படைப்பின் அடிப்படை கூறுகளுக்கு ஏற்பவும் தனது உடலின் இயற்கை விதிக்கு ஏற்பவும் தனது செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறான். இயற்கை விதிக்கு மாறான முயற்சிகளில் அவன் ஈடுபடுவதில்லை. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை படைத்து அவனுக்குள் ஆண்மையை ஏற்படுத்தி தந்தையாக இருக்கும் ஆற்றலை அவனுக்குள் இயற்கையாகவே வைத்திருக்கிறான். மேலும் கருணையோடு நடந்து கொள்வதற்கும் தாய்மை பண்பை அடைவதற்கும் அவன் பெண்களை படைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ் தனது படைப்பினங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கும் இந்த வழிமுறையை பாதுகாக்க வேண்டும் என்பதையே இயற்கை விதி வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஅன்னஹு ஹலக்கஸ் ஸௌஜைனி ஸக்கர வல் உன்ஸா, நிச்சயமாக அவன்தான் ஆண் பெண் ஜோடிகளாக படைக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். எனவே ஒரு ஆண்மகன் தனது பேச்சிலும் தோற்றத்திலும் விட்டுக் கொடுக்கும் குணத்தையும் கம்பீரமான தன்மையையும் கொண்டிருக்க வேண்டும். மேலும் தனது அன்றாட நடவடிக்கைகளிலும் முயற்சிகளிலும் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். ஒரு பெண் என்பவள் தன்னை அழகாக வைத்துக் கொள்வதோடு பொது இடங்களில் ஆடை கட்டுப்பாடுகளை பேண வேண்டும். தமது நடவடிக்கைகளில் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளிடம் மென்மையான போக்கை கையாள வேண்டும். ஒரு ஆணும் பெண்ணும் திருமண உறவின் மூலம் இல்லற தம்பதிகளாக திகழ்வதை இறைவன் இயல்பிலேயே வைத்துள்ள வழிமுறையாகும். இதற்கு புறம்பான வழிகளில் செயல்படுபவர்கள் இறைவனின் இயற்கையான விதிக்கு மாறு செய்கிறார்கள். அவனுடைய படைப்புகளில் இயற்கை தன்மைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அவனுடைய படைப்புகளின் இயற்கை தன்மைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். மேலும் இப்பூமியில் தனது அடுத்த தலைமுறையை உருவாக்காமல் தம்மோடு தனது தலைமுறையை நிறுத்திக் கொள்கிறார்கள். இயற்கைக்கு புறம்பாக நடக்கும் இவர்களை காணும் சாதாரண மக்கள் இவர்களை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். மேலும் இயற்கையான தன்மையின்படி தன்னை படைத்த இறைவனின் மதிஞானத்தை இத்தகையவர்கள் முற்றிலும் ஒதுக்கி தள்ளுகிறார்கள். உங்களுடைய நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை நீங்கள் கேள்விப்படவில்லையா? வ இன்னஹும் அததுஹுமுஷ் ஷயாத்தீனு ஃபஜ்தலதுஹும் அன் தீனிஹிம் வ இன்னஹும் அததுஹுமுஷ் ஷயாத்தீனு ஃபஜ்தலதுஹும் அன் தீனிஹிம். நான் என் அடியார்கள் அனைவரையும் இயற்கையிலேயே உண்மை வழி நின்றவர்களாகவே படைத்தேன். ஆயினும் அவர்களிடம் ஷைத்தான் வந்து அவர்களது இயற்கை நெறியிலிருந்து அவர்களை பிறழச் செய்து விட்டான். நான் எனது அடியார்கள் அனைவரையும் இயற்கையிலேயே உண்மை வழி நின்றவர்களாகவே படைத்திருந்தேன். ஆயினும் அவர்களிடம் ஷைத்தான் வந்து அவர்களது இயற்கை நெறியிலிருந்து அவர்களை வழிதவறச் செய்து விட்டான் என்று இறைவன் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதாவது அதிமேதாவித்தனமாக பேசி அம்மக்களை மடைமாற்றம் செய்து இயற்கை விதிக்கு எதிரான வழிகளில் அவர்களை ஷைத்தான் வழி நடத்துகிறான். உறுதிமிக்க நல்ல குணங்களை விட்டு ஷைத்தான் அவர்களை தடுத்து விடுகிறான். எனவே அந்த அப்பாவி ஜனங்களும் இறைவனின் படைப்புக்கு மாற்றமாக செயல்பட்டு ஷைத்தானின் வழிமுறையை எடுத்து நடக்கிறார்கள். இப்படியெல்லாம் மனிதர்களை கண்டிப்பாக நான் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் இறைவனிடமே சவால் விட்டிருக்கிறான் என்பதை பின்வரும் வசனத்தின் மூலம் நாம் அறியலாம். வல ஆமுரன்னஹும் ஃபலயுகையிருன்ன கல்கல்லாஹ், நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன், அவர்களுக்கு வீண் நம்பிக்கைகளை உண்டு பண்ணி அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று, நிச்சயமாக நான் அவர்களை வழிகெடுப்பேன் என்று இறைவன் அல்லாஹுவின் படைப்புகளின் கோலங்களை மாற்றும்படியாக நான் அவர்களை ஏகுவேன். நிச்சயமாக நான் அவர்களை வழிபடுப்பேன். மேலும் அல்லாஹுவின் படைப்பினங்களின் கோலங்களை மாற்றும்படியாகவும் நிச்சயமாக நான் அவர்களை ஏவுவேன் என்று ஷைத்தான் கூறியதாக இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். கண்டிப்பாக உங்கள் இறைவனாகிய அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். இயற்கை விதிகளை அதன் தூய்மையான வழிகளில் எடுத்து நடங்கள்.
உங்கள் அன்றாட பழக்க வழக்கங்கள், சமுதாய மரபுகளை பேணி நடங்கள். கலாச்சார சீர்கேட்டிற்கு துணை போகாதீர்கள். உங்கள் பெற்றோர் மற்றும் முன்னோர்கள் காட்டித் தந்த வழிமுறையை உதாசீனப்படுத்தாதீர்கள். முஃமின்களே, இயற்கை விதிகளை மிகச்சரியாக பேணி நடக்கும் ஒரு சமுதாயத்தில் நம்மை வாழ வைத்ததற்காக அல்லாஹுவை நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போம். அழகான நடவடிக்கைகளையும் மிக உயரிய பண்புகளையும் போற்றுதலுக்குரிய உள்ளீடுகளையும் நமது சமுதாயம் கடைபிடிக்கிறது. எனவே புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் அகில உலகத்தார் யாவரையும் படைத்து வளர்த்து தகுந்த முறையில் பக்குவப்படுத்துகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். இத்தகைய பாக்கியத்திற்கு நாம் அவனுக்கு நன்றி செலுத்துவதில் நாம் பரிபூர்ண தன்மையோடு இருக்க வேண்டும். எனவே இந்த இயற்கை விதிக்கு எதிராக மோசமான மாற்றத்தை உருவாக்கும் எந்த ஒரு சின்ன காரணியை விட்டும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயற்கை விதிக்கு எதிரான சின்ன பழக்கத்தையும் நாம் விட்டொழிக்க வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிகவும் கீழ்த்தரமான பழக்கத்திலிருந்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நவநாகரீகம் என்கிற பெயரில் இறக்குமதியாகும் மேற்கத்திய கலாச்சாரத்தை விட்டு நமது ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். எந்த வகையிலும் அது நமது குடும்பத்திற்குள் ஊடுருவி விடாத வகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இது பல்வேறு விதமான தொடர்புகள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் வெகுவாக பரவி வருகிறது. ஒவ்வொரு சமுதாயமும் தமக்கென இருக்கும் பழக்க வழக்கத்தின் மூலமாகவே போற்றப்படுகிறது, பாராட்டுதலுக்குரியதாக அங்கீகரிக்கப்படுகிறது. இதனை நம் சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழக்க வழக்கங்களிலேயே ஆகச்சிறந்த பழக்க வழக்கங்களையும் மிக உயரிய பண்புகளையும் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமாக தந்திருக்கிறான். அவை நமது ஷரியத் சட்டத்திற்கும் இயற்கை விதிக்கும் நேர்கோட்டில் அமைந்திருக்கிறது. ஏனெனில் இதையே இறைவன் நமக்கு இயற்கையாக விதித்திருக்கிறான். எனவே உங்களில் யாரும் தங்கள் சமுதாயத்தின் நிறத்தையோ அடையாளத்தையோ மாற்ற முயற்சிக்காதீர்கள். இயற்கைக்கு மாறான வழிகளில் தகுதியற்ற ஒருவரை போன்று உங்கள் பாவனைகளை மாற்றாதீர்கள். இயற்கைக்கு மாறான வழிகளில் தகுதியற்ற ஒருவரை போன்று உங்கள் பாவனைகளை மாற்றாதீர்கள். அதாவது பின்பற்றுவதற்கு தகுதியற்ற அந்த பிரபலங்களை போன்று பேசுவது, அவரை போன்றே சிகை அலங்காரங்களை செய்து கொள்வது, அவரை போன்றே ஆடை அணிகலன்களை உடலில் போட்டுக்கொள்வது, தமது ஒவ்வொரு பேச்சிலும் நடையிலும் அசைவிலும் அவரை போன்றே நடந்து கொள்வது, அவரை போன்றே மாறுபட்ட நடத்தைகளையும் உறவு முறைகளையும் கொண்டிருப்பது, அவரை பின்பற்றி தமது உடலிலும் படங்களை வரைந்து கொள்வது அல்லது பச்சை குத்திக் கொள்வது உள்ளிட்ட கீழ்த்தரமான செயல்களை விட்டு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும். இத்தகைய மோசமான பழக்கங்களை நமது ஷரியத் சட்டம் வன்மையாக கண்டிப்பதோடு தடை செய்துள்ளது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், لا تكونوا إمعة تقولون إن أحسن الناس أحسننا وإن ظلموا ظلمنا ولكن وابتنوا أنفسكم إن أحسن الناس أن تحسنوا وإن أساءوا فلا تظلموا. எவ்வித சுய கருத்தும் இல்லாமல் மற்றவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுபவர்களாக நீங்கள் இருக்காதீர்கள். எனவே மற்ற மனிதர்கள் எங்களிடமோ மற்றவர்களிடமோ நல்ல விதமாக நடந்து கொண்டால் நாங்களும் அவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்வோம். அவர்கள் மோசமாக நடந்து கொண்டால் நாங்களும் மோசமாக நடந்து கொள்வோம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக உங்களை நீங்களே மேம்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே மற்ற மனிதர்கள் நல்ல விதமாக நடந்து கொண்டால் நீங்களும் அவர்களிடம் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுக்கு ஏதேனும் கெடுதல் ஏற்படுத்தினால் நீங்கள் அவர்களிடம் மோசமாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். எனவே நமது இயல்பான பழக்க வழக்கங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும். நமது அரபி மொழியை மிக உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். நமது அடையாளத்தை வலுப்படுத்துவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நமது அடுத்த தலைமுறையை பாதுகாப்பதற்கு உறுதியான கோட்டையாக நாம் திகழ வேண்டும். இதன் மூலம் நமது கண்ணெதிரே நமது இளைய தலைமுறைகள் சீரும் சிறப்புமாக வாழ்வார்கள். அது நமக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமையும். மேலும் நமது தாய்நாட்டின் எதிர்கால நலனுக்கு ஆகச் சிறந்த முதலீடாகவும் இருக்கும்.
யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. மேலும் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது பின் ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரீம்.